இன்னைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும்போது அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த பிரச்சனை விடுதலை ஆக போறோங்கிறது தெரியாது. அதுக்குள்ள ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முறுமுறுக்கிறவங்களா இருக்காங்க. ஏங்க இதெல்லாம் தேவன் விரும்புறதே இல்லைங்க. தேவன் விரும்புறதே இல்லை. அவரை முறுமுறுக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது. சோதனை வந்துச்சா எல்லாமே நன்மைக்கு தான். ஏன் ஆண்டவர் என்ன இப்படி சோதிக்கிறார் சொல்லவே கூடாதுங்க. நமக்கு சோதனை வந்தது உண்மைதான், சோதனை வந்தது உண்மைதான். ஆனா ஏன் இப்படி சோதிக்கிறார் அப்படின்னு தேவனை சொல்ல முடியாது. அப்படி உங்களுக்கு நஷ்டத்தையோ கஷ்டத்தையோ வியாதியையோ பிரச்சனையோ உண்டாக்குறான்னா அது சாத்தான். சாத்தான் தான் சோதிக்கிறான். ஆனா அவருடைய பெர்மிஷன் இல்லாம சோதிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சோதிக்கிறான்னு சொல்ல முடியாது. ஏன் ஆண்டவர் என்ன இந்த மாதிரிலாம் சோதிக்கிறார்? பொல்லாங்கி நான் சோதிக்கப்படுவதில்லை அல்லங்க. அவருக்கு நன்மைதான் வருமே தவிர தீமையே வராது. அப்ப பொல்லாங்கினால் சோதிக்கிறது யாரு? சாத்தாங்க. சாத்தான் சோதனையை கொடுக்கிறது சாத்தான். எதுக்கு கொடுக்கிறான்? பின்வாங்கி போறதுக்கு. போ தேவனை விட்டு பின்வாங்கி போறதுக்கு. சௌரியே நல்ல கவனமா கேட்டுக்கோ. உனக்கு பிரச்சனை வருதுன்னா இந்த பிரச்சனைக்கு மத்தியிலே தேவனை தூஷிக்கவோ, எனக்கு நம்ம பைபிள் வேண்டாம், எனக்கு இன்னும் சர்ச் வேண்டாம், எனக்கு ஜெபம் வேண்டாம் அப்படின்னு பின்வாங்கி போகவோ சாத்தான் அந்த மாதிரி வேலையை செய்யறதுதான் பண்றான். இது சாத்தானுடைய குணங்க. தேவன் உங்களை பின்வாங்கி போகணும்னு நினைக்கவே மாட்டார். அவர் கொடுக்கிற சோதனையில எப்படி தெரியுமா? நீங்க விசுவாசத்துல வல்லவளா மாறணுங்கிறதுக்காக தான் அவர் சோதிப்பார். அவர் சோதிப்பார். ஆனால் சாத்தான் நம்மளை பின்வாங்கி போவதற்காக தான் இப்படிலாம் சோதனையில கொண்டு வரான். ஆனா நம்ம யோசிக்கிறது இல்லை. எனக்கு நிம்மதியே இல்லை, இது மாதிரி அவமானப்பட்டமே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு இருந்து சரி பைபிளையா படிக்கலாம். பைபிளை படிச்சாங்க. இதே வசனம் வருதுங்க. நான் உன்னை சிறுமைப்படுத்தேன், சோதிச்சேன். ஏன் தெரியுமா? உன் இருதயத்துல நீ எப்படி இருக்கன்னு பார்க்கத்தான். உன் இருதயத்துல நீ எப்படி இருக்கன்னு பார்க்கத்தான். என்னை எவ்வளவுலாம் காரி உமிழ்ந்தாங்க, கன்னத்துல அரைஞ்சாங்க, முள்முடி சூட்டி மேல கோலால அரைஞ்சாங்க. நான் எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டேன். ஆனாலும் நான் உங்களை மன்னிச்சிட்டேனே. எதுக்கு உன்னை சிறுமைப்படுத்தணும் தெரியுமா? நீ உன் இடத்துல ஆளு பெரிய ஆள் நினைக்கிறியோ அப்படின்னு பார்க்கத்தான் சிறுமைப்படுத்தினேன்னு. எனக்கு ஆச்சரியம். என் இயேசு என்னை இப்படி நினைச்சு சிறுமைப்படுத்திருக்கான்னு சொல்லி, ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்கப்பா, அந்த சவர் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, அந்த சவரனை மன்னிச்சிருங்க. வேணாம்பா, நான் பெரிய ஆள் இல்லை, நான் சாதாரண ஆளு, என்னை மன்னிச்சுங்க. உங்களையே இவ்வளவு தூரம் சிரமப்படுத்தி வேதனைப்படுத்தினாங்க, நீங்க மன்னிச்சது போல நானும் மன்னிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபமிட்டு படுத்துட்டேன். எங்க ஆண்டவர் நினைச்சிருந்தா நமக்கு சத்துருவை இல்லாம ஆக்கிடலாங்க. ஆனா ஏன் அனுமதிக்கிறாரு? அவங்கள வச்சு நம்ம எப்படி இருக்கணும் பார்க்கத்தான் அனுமதிக்கிறார். சாராயமே இல்லாத ஊர்ல சாராயம் குடிக்காம இருக்குது ஈஸி. சாராயம் ஆறா ஓடுற ஊர்ல சாராயம் குடிக்காம இருக்காரு, அவன் தான் கேட்டிக்காரன். அப்படியே யாரும் நம்மள ஒண்ணுமே சொல்லல, ஒண்ணுமே பேசல. அப்படி இருக்கும் போது நம்ம எல்லாம் ஃப்ரீயா தான் இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, அவங்கள விட்டு வச்சது எதுக்கு தெரியுமா? நீ தேவனுடைய வசனங்களை கை கொண்டு நடப்பாயா இல்லையா? இவங்களால பிரச்சனை வரும் உனக்கு. ஆனா இவங்க பிரச்சனை கொண்டு வந்த உடனே இந்த பிரச்சனையில தேவனை விட்டு விலக போறியா இல்ல தேவனுக்கா வாழ போறியான்னு பார்க்கத்தான் இவங்கள வச்சிருக்கேன். போ. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே நாங்கள் உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். வேத வசனங்களை கற்றுக்கொள்ள உணர்வு தாங்க, வாழ கிருபை தாங்க.
இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே நாம் கடந்த 39 வாரங்களாக தியானித்தோம். இன்றைக்கு 40வது வாரமாக தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவர்கள் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அதோடு மாத்திரமில்லை, வேதம் சொல்லுகிறது, ரோமர்கள் நிறுவம் 3வது அதிகாரம் 10வது வசனம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இந்த உலகத்தில் மனிதர்கள் நன்மை செய்யலாம், நல்ல கிரியைகளை செய்யலாம். நல்ல கிரியைகளினாலே அவர்கள் நீதிமான்கள் ஆக முடியாது. சன்மார்க்கன் வேறு, துன்மார்க்கன் வேறு, நீதிமான் வேறு. அப்படி இருக்க நிறைய சன்மார்க்கர்களுக்கெல்லாம் அவர்கள் நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன்னு சொல்லலாம். அதனால் அவர்கள் நீதிமான்கள் அல்ல. ஸோ இந்த உலகத்தில் யாருமே நீதிமான்கள் கிடையாது. அப்படி இருக்க பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பாவிகளை ரட்சிக்க அனுப்பினார். அவர் இந்த உலகத்தில் வந்து அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். வேதம் சொல்கிறது, ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. எப்படி இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம்? ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஆகுமுடைய குமாரனா இயேசுவை பலியாக்குனீங்களே. ஆண்டவரே, அவர் எனக்காக ரத்தம் சிந்தாந்து அந்த இரத்தத்தினால் என் பாவங்களை எல்லாவற்றையும் கழுவி சுத்தமாக்குன்னு சொல்லி யார் ஒருவர் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்குறாங்களோ அப்பொழுது அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படும். நம்ம கிரியையினால் இல்லை, இரத்தத்தினாலே. அதோடு மாத்திரமில்லை, என்ன சொல்லுகிறது வேதம்? தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. எப்படி? இப்போ அவர் தமது கிருபையினாலே நம்மை நீதிமான்களாக்கினார். தமது கிருபையினாலே நீதிமான்களாக்கினார். கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில் தமது கிருபையினாலே நீதிமான்களாக்கினார். எப்படியா? 5வது வசனம் சொல்லுது, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். என்னவா? நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. அப்படின்னா நான் நல்ல கிரியை செஞ்சேன், ஏழைகளுக்கு செஞ்சேன், சர்ச்சுக்கு செஞ்சேன், ஊழியத்துக்கு செஞ்சேன் அப்படின்னு நல்ல கிரியைகளை செய்ததினாலே தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. தேவன் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக நம்மை ரட்சித்தார். அப்போது இயேசுவின் இரத்தத்தினாலும் மறுஜென்மம் முழுக்காகிய ஞானஸ்நானத்தினாலும் பரிசுத்தாவினால் நம்மை ரட்சித்தார். நீதியின் கீழ் நிமித்தம் நம்மை ரட்சிக்கல. அப்படி சொல்லிட்டு தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்போது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்ற ஒருவர் தேவனுடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து தான் நாம் கடந்த 39 வாரங்களாக தியானித்தோம். கடந்த வாரத்தில் 1ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் தியானித்தோம். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. வேதம் இதைத்தான் கடந்த வாரத்தில் தியானித்தோம். பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலே நிலை நிற்பதில்லை. அப்போ சபை என்றாலே ரட்சிக்கப்படவுளை கர்த்தர் சபைக்குள்ளே சேர்க்கிறார். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களின் கூடுகை தான் சபை. இந்த நீதிமான்களுடைய சபையிலே பாவிகள் நிலை நிற்பதில்லை. வருவதில்லைன்னு போடல, நிலை நிற்பதில்லை. அப்படின்னா வருவாங்க சும்மா கொஞ்ச நாள் வருவாங்க, ஆனால் அவங்கள நிற்க முடியாது, நிலையாக நிற்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஒன்று, இந்த நீதிமான்கள் சபையிலே தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பார்கள். அது அவங்களுக்கு அந்நிய காரியமாக தெரியும். என்னடா இப்படி காட்டு கூச்சல் போடுறாங்க, இப்படிலாம் கத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது வினோதமாக தெரியும். இந்த மாதிரி அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிறைஞ்சு ஆண்டவரை ஆராதிக்கிறது அவங்களுக்கு வினோதமாக தெரியும். ஆகையினால இந்த கூட்டத்தில் நம்ம இருக்க வேண்டியில்லை, நம்ம மெல்ல போய் கிள்ளி வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு இங்கே இருக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையாகவே அவர்கள் நீதிமான்களாக இருந்தால் என்னவா, எத்தனை நாள் நீதிமான்களாக்கப்பட்டோம்? இரத்தத்தினாலே
மறுஜென்மம் முழுக்கினாலே பரிசுத்தாய் புதிதாக்கணும். அப்போ பரிசுத்தாய் பெற்றிருப்பாங்க. இந்த பரிசுத்தாய் பெற்றவங்க பரிசுத்த ஆவியினாலே நம்ம ஆராதிக்கிறவங்களா இருப்போம். அப்படிப்பட்ட சபைக்குள்ளே அவனால இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், தேவன் சிட்சித்து போதிக்கிறவராக இருப்பார். அப்படிதான் வசனம் இருக்கு. வேதத்தை கொண்டு சிட்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியம். இந்த சபையிலே தேவன் தம்முடைய வார்த்தையை சிட்சித்து போதிக்கிற போது அவங்களால இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. என்னடா வந்த ஒரு ஆறுதலாக சொல்லுவாங்கன்னு பார்த்தோம், இல்லை நன்மையான காரியங்கள் கிடைக்கும்னு பார்த்தோம், இது என்னடா பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்லி வசனத்தை கொண்டு அடித்து போதிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வேதத்தின் காரியங்களை அவங்க அறிந்து கொள்ள முடியாமனால, அவங்களுக்கு அதன் மேலே ஆசை இல்லாதனால இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு அவங்களால முடியாது, அதனால வர்றதில்லை. இதனால தான் அவங்க பாவிகள் நீதிமானுடைய சபையில் நிலைநிற்பதில்லைன்னு தியானித்தோம். இன்றைக்கு 11வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். இப்போ தேவன் ஒரு நீதிமானை அறிகிறார். எப்படி சோதித்து அறிகிறார்? சோதித்து அறிகிறார். 2 விதத்திலே சோதனை உண்டு. ஒன்று, தேவன் சோதித்தால் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும், விசுவாசம் வளரும். அதே நேரத்தில் சோதனைக்காரன் என்று சொல்லக்கூடிய சாத்தானும் சோதிப்பான். இங்கே வேதம் சொல்வது கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். இந்த சாத்தான் சோதிக்கிறான்னா தேவனுடைய பெர்மிஷன் இல்லாமல் சோதிக்க முடியாது. தேவன் பெர்மிஷன் கொடுத்து தான் சோதிக்க முடியும். பள்ளிக்கூடத்தில் டெஸ்ட் வைப்பாங்க, டெஸ்ட்னு வாங்க, அது பேர். படிச்சுடானா இல்லையா பார்க்குறேன். அவனை ஃபெயில் ஆக்கிறதுக்குள்ள அவனை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் படிக்க வைக்கிறதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்படியே தேவன் ஒரு டெஸ்ட் வைப்பாரானால், சோதிப்பாரானால் அதில் நமக்கு ஆசீர்வாதமோ விசுவாசத்திலே பலமோ உண்டாகும். ஆனால் சாத்தான் சோதனைக்காரன் என்று வேதம் சொல்வது. சாத்தானை அவனும் சோதிப்பான், ஆனால் தேவனுடைய பெர்மிஷன் பெறல. அவர் பெர்மிஷன் கொடுக்காம வர முடியாது. இவன் வந்து நம்மளை சோதிக்க முடியாது. தேவன் தான் பெர்மிஷன் கொடுக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவே சாத்தான் சோதிச்சான். வேதம் சொல்லி பாருங்க, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். என்ன எழுதிருக்கு பாருங்க, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று அல்ல. இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ தேவன் ஆவியானவர் மூலமாய் வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். யாரை? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை. எதற்காக? சோதிக்கப்படுவதற்காக. யாரை வச்சு சோதிக்கிறாரு? சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு. ஆனா யார் கொண்டு போறது? ஆவியானவர். அப்போ தேவனுக்கு தெரியாம சாத்தான் சோதிக்க முடியாது, சோதிக்க முடியாது. இப்ப அந்த சாத்தான் சோதிக்கணும். 3 டெஸ்ட். அதுல ஒன்று, அவர் பசியா இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும், நீங்க தேவனுடைய குமாரனானால் அப்பமாக்கி சாப்பிடும் வேண்டாம். அப்ப அவர் சொல்லிட்டாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானார். 2வது உப்பரிக்கை கொண்டு போயிட்டு தாழ குதிங்க, தூதர்கள் உங்களுடைய பாதங்களில் இராதபடிக்கு கைகளை ஏந்தி கொண்டு வந்து எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி சொன்னார். யார் டெஸ்ட் பண்றது? சாத்தான். யார் பெர்மிஷன் பெறல? ஆவியானவர் தான் கொண்டு போறாரு. இப்போ அவர் சொல்லிட்டாரு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறதேன்னு ஜெயிச்சிட்டாரு. 3வது, முழு உலகத்தையும் அதனுடைய மகிமையும் அதன் சகல ராஜ்யங்களையும் காட்டி என்ன சொல்றான்? என் பாதத்தில் விழுங்க, நான் இதெல்லாம் உங்களுக்கு தந்துறேன், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாஷ்டாங்கமாய் விழுந்தால், என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். உடனே இயேசு சொன்னார், உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலை போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டார். அப்பாலை போ சாத்தானேன்ட்டு அதோடு ஓடி போயிட்டான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, யார் சோதித்தது? சாத்தான்.
அதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? ஆவியானவர். ஆவியானவர் தான் அவரை சோதிப்பதற்கு கொண்டு போனார் வனாந்தரத்துக்கு. ஆனா கொண்டு போன ஒரு ஆவியானவர், சோதித்தது சாத்தான். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பெர்மிஷன் இல்லாம சாத்தானுடைய சோதனை வராது. சாத்தான் நம்மை சோதிப்பானால் நம்முடைய விசுவாசத்தை கவிழ்க்க, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு விலக, இப்படிலாம் இருக்கும். நான் அதை பின்னால சொல்றேன். அப்படியானா இன்னொரு உதாரணம் சொல்வாங்க. தேவ சமூகத்தில் சாத்தான் வந்து நிற்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எங்கேருந்து வர, எங்கேருந்து வரன்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன்னா. பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன்னா 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இப்ப சாத்தான் தேவனுடைய சன்னிதானத்திலே தேவ தூதர்கள் நிற்கிற இடத்துல இவனும் போய் நிற்கிறான். அப்ப ஆண்டவர் கேட்கிறார் அவனை பார்த்து, ஆமா, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகி அவனை மாதிரி ஒருத்தரும் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இப்ப அவனுக்கு தெரியுது, அவன் தேசத்துல பெரிய ஆளு, சம்பத்து பெருகிற்று, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். இதெல்லாம் யாரால? உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான். நீங்க தான் அவனை ஆசீர்வதிச்சீங்க, அவனை பெருக பண்ணீங்க. நீங்க அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, வேலி அடைக்கவில்லையோ? அப்போ சாத்தானுக்கு அவங்கிட்ட நெருங்க முடியல, நெருங்க முடியல. ஆனால் பூமி எங்க சுற்றி திறந்தான். ஆனால் சாத்தானுக்கு இந்த யோபுடத்துல நெருங்க முடியல. ஆனால் அவனுக்கு தெரியுது, நீங்க அவரை சுற்றி வேலி அடைச்சிருக்கீங்கல்ல, அவனுடைய கிரியைகளெல்லாம் ஆசீர்வதிக்கிறீங்கல்ல, அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகி போச்சுது, அதனால தான் சேவிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இப்ப இவனுடைய நோக்கம் என்ன? தேவனை இவன் தூஷிக்கணும். அப்படின்னா தேவனை விட்டு விலக பண்ணணும்னு நினைக்கிறான் சாத்தான். தேவனை தூஷிக்க வைக்கணுங்கிறது தான் இவனுடைய மோட்டிவ். ஆகையினால நீங்க வேணா கையை நீட்டி தொட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல சொல்றான். அதுக்கு தேவன் என்ன சொல்ற, ரீதியெல்லாம் ஏன் வேலை இல்லைப்பா, இது ஏன் வேலை இல்லை, ஜனங்களை அழிக்கிறது தொடுறது இது மாதிரி வேலை பண்ணுறதும் என்ன விட வேலை. நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், நீ அவன் சர்றத்தை மட்டும் ஒன்றும் செய்யாத, உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. பெர்மிஷன் கொடுத்த உடனே அவருடைய சன்னிதானத்திலிருந்து வந்து அவன் என்ன செய்கிறான், நல்ல கவனிச்சிங்க. அவனுடைய ஆஸ்தி பெருசுங்க, திரளான ஆஸ்தி உள்ளவன். ஒன்று, ஒரு வேலைக்காரன் வர்றான், ஓடி வர்றான் யோபுகிட்ட, ஓடி வந்து சொல்கிறான், ஐயா, எருதுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க வேலைக்காரங்க, நாங்கள்லாம் அங்கே கழுதைகளையும் மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், சபையர் என்கிற ஒரு கூட்டத்தார் வந்து எல்லாரும் ஓட்டிட்டு போயிட்டாங்க, வேலைக்காரங்களெல்லாம் வெட்டி விட்டாங்க ஐயா அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்றான். அடுத்தன் ஓடி வர்றான், ஓடி வந்து சொல்றான், ஐயா, ஆடுகளை நாங்க மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், மேல இருந்து அக்கினி வந்து ஆடுகளை பட்சித்திருச்சு, வேலைக்காரர்களையும் பட்சித்திருச்சு, நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு வந்து நிற்கிறான். இன்னொருத்தன் ஓடி வர்றான், ஐயா, ஒட்டகங்கள் வேலையாட்கள் இருந்தாங்க, ஆனா கல்தையர் என்ற கூட்டத்தார் வந்து 3 பவுஞ்சா வந்தாங்க, 3 குரூப்பா வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் வந்தேன். 4வது ஆள் சொல்றான், ஐயா, உங்க மகன் வீட்டில் எல்லாரும் குமாரர்களும் குமாரத்தைகளும் கூடியிருந்தாங்க சாப்பாட்டுக்கு, திடீர்னு ஒரு காற்று வந்துச்சு, பில்டிங்ல 4 மூலையிலையும் காற்று அடிச்சு மொத்தமா உள்ள விழுந்துச்சு, எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றான். இது தேவன் அனுமதித்த சோதனை, தேவன் சோதிக்கவில்லை. தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, அல்ல, அல்லவே அல்ல. தீமையை கொடுத்து சோதிக்கிறவன் சாத்தான். ஆனா தேவனுடைய பெர்மிஷன் இல்லாம சோதிக்க முடியாது. அவர் தான் பெர்மிட் பண்ணாரு, அவன் வந்துட்டான், சோதனை செஞ்சுட்டான். இப்போ அவன் சொல்றான்,
நான் என் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போறேன். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டான். ஓகே, திரும்ப வந்து நிக்கிறாங்கண்ணே, சாத்தான் திரும்ப வந்து நிக்கிறான். திரும்ப வந்து நின்னா ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன என் தாசனை பாத்தியா? ஆமா, நீங்க தொட்டு பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, இப்போ ஆண்டவரை நீயே போய் தொட்டுக்கடா அப்படின்ட்டாரு. இவன் என்ன பண்றான்? 2ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். முன்னால ஆஸ்தியெல்லாம் சாவடிச்சான், ஆஸ்தியெல்லாம் ஒண்ணுலமாக்கினான், பிள்ளைகளையும் சாவடிச்சான். இப்ப அடுத்த டெஸ்ட், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் பருக்கள். அத்தனை வேதனை, சொரிஞ்சிட்டே இருக்கான், ஓடு வச்சு சொரிறான். அந்த அளவுக்கு அவனால் தாங்க முடியாத வேதனை. இப்ப இதெல்லாம் ஏன் கொடுத்தான்? உம்முடைய முகத்துக்கு நேரே அவன் தூஷிக்கிறானோ இல்லையோ பாப். அப்போ தேவனை விட்டுட்டு அவனை விலக பண்ணணுங்கிறதான் சாத்தானுடைய நோக்கம். கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்கிறார், பெர்மிஷன் கொடுக்கிறார். ஆனாலும் அந்த பெர்மிஷன் கொடுத்த போதிலும் யோபு சொல்றான், மனைவிகிட்ட நம்ம நன்மை பெற்றோம், தீமையை பெறாம இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நண்பர்கள்ட்ட சொல்லிட்டான், கர்த்தரனை கொண்டு போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லிட்டான். அருமையானே, இந்த சாத்தானும் சோதிக்கிறான். ஏன் சோதிக்கிறான்? நம்மை தேவனை விட்டு விலக பண்ண வேண்டும் என்பதற்காக சோதிக்கிறான். ஆனா தேவனுடைய பெர்மிஷன் இல்லாம சோதிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருதுன்னா, பிரச்சனை வருதுன்னா, வேதனை வருதுன்னா, வியாதி வருதுன்னா, தேவன் பெர்மிஷன் இல்லாம அவன் சோதிக்க முடியாது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்க தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். என்ன சொல்றது பாருங்க, மனுஷருக்கு நேரிடிய சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிட. உங்களுக்கு மனுஷனுக்கு என்ன சோதனை, அது மட்டும்தான் வருங்க, அது மட்டும்தான் வரும், நடக்கும். அதோடு மாத்திரமல்ல, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டார். இடம் கொடுத்ததே யாருதான்? தேவன் தான். எது கொடுத்தார்? சோதிச்சுக்கோ, அவன் சோதிச்சுக்கோ அப்படின்னு தேவன் தான் அவனை சோதிக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறாரு. ஆனா எந்த அளவுக்கு சோதிப்பாரு? நம்மால தாங்குற அளவுக்கு தான் சோதிப்பாரு. அதுக்கு மேல சோதனையே கிடையாது. யோபுடைய சோதனை நமக்கு வந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? அது அவனுக்கு முடியும். அதனால ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆண்டோட வசனம், திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார். அதே நேரத்தில் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்கிடுவார். அது நானும் நீங்களும் தேவன் மேல உறுதியா இருக்கும்போது போக்க உண்டாக்கிடுவார். சாத்தானுடைய சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு நமக்கு வழியை செஞ்சிருவார். வேதம் சொல்லுது, வாசிங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனம். அவர்களுடைய அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றார். இப்போ இந்த எலிசாவை பிடிக்கிறதுக்கு சீரிய படைகள் வந்தது. ஆனா எலிசா அந்த படைகளுக்கு குருட்டாட்டம் வேண வச்சு ராஜா வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். ராஜா சொன்னான், வெட்டட்டா கொல்லட்டானா? நீ வெட்ட வேணாம், கொல்ல வேணாம், நீ பிடிச்ச அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுன்னு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இதனால கொஞ்ச நாள் சீரியர்களிடத்திலிருந்து பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு. அப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு சீரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இஸ்ரவேலை முற்றுகை போட்டாங்க. முற்றுகை போட்ட உடனே வெளியிருந்து ஒன்றும் வரவும் மாட்டேங்குது, உள்ள இருந்து ஒன்றும் போக மாட்டேங்குது, சாப்பாட்டுக்கே வெளியில. அப்போ ஒரு நாள் ராஜா ஒப்பரிக்கையில் உலாவும் போது திடீர்னு ஒரு லேடி சத்தம் போடுது, ராஜாவே எங்களை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி. உடனே அவன் சொல்றான், நான் ஆலையிலிருந்து ரட்சிப்பேனா, களத்திலிருந்து ரட்சிப்பேனா, எதிலிருந்து உங்களை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்றான் ராஜா.
என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இல்லை ஐயா, இந்த பஞ்சத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. என்னுடைய சிநேகிதியும் நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், பேசிக்கிட்டோம். அதில் ஒன்று, இன்னைக்கு உன் பிள்ளைய கூட நம்ம சமைச்சு சாப்பிட்ருவோம், அடுத்த நாள் என் பிள்ளைய சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஆனால் நேற்று என் பிள்ளைய சமைச்சு சாப்பிட்டுட்டோம், இன்னைக்கு அவ பிள்ளைய கேட்டா தரமாட்டேன்ட்டு ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஐயா அப்படின்னு அழுதுட்டான். உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து, இதுக்கு காரணமே அந்த எலிசா தான். அவன் தலை அவன் மேல இருக்கக்கூடாது. இனி நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? இந்த பொல்லாப்பு கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்லி அனுப்புறான் எலிசா. இப்ப நடக்கிறத நல்லா கவனிச்சுங்க. ராஜா சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றான். அதுக்கு அந்த எலிசா என்ன சொல்றான் பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அடுத்த நாள் ஃப்ரீயாக போகுது. நல்லா கவனிச்சுங்க. இது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கும் தெரியும், தீர்க்கதரிசிக்கும் தெரியுது. ஆனால் ராஜாவுக்கு தெரியாது, தேசத்தின் மக்களுக்கு தெரியாது. ஆகையினால் அவன் சொல்றான், இனி கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? இந்த பொல்லாப்பு கர்த்தரால் வந்தது, என்னால முடியாது அப்படின்னு சொல்லி வேகமா வந்தோன்னு தான் எலிசா சொல்றான், ஏன்பா கத்துறீங்க? நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். இப்ப சோதனை எவ்வளவு நாளைக்கு? ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான். அடுத்த நாள் ஃப்ரீயாக போகுது. அதுக்குள்ள அவனுக்கு யாரு கையிலாக கொடுக்கக்கூடிய பிரதானிக்கு ஒரு இது வந்துருச்சு. எப்படிப்பா நடக்கும்? எப்படி நடக்கும்? வானத்தில் உள்ள மதுகு எல்லாத்தையும் திறந்து ஊத்தினால் நடக்குமா? நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே எலிசா சொல்றான், ஓகே, நாளைக்கு இது நடக்கிறத உன் கண்ணுனால பாப்ப, ஆனா நீ சாப்பிட மாட்ட. போ. எங்க அடுத்த நாள் பிரச்சனை இருந்து விடுதலை ஆக போகுது. ஆனா அதுக்கு உள்ள என்னென்னமோ நடக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும்போது அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த பிரச்சனை விடுதலை ஆக போறோங்கிறது தெரியாது. அதுக்குள்ள ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முறுமுறுக்கிறவங்களா இருக்காங்க. ஏங்க இதெல்லாம் தேவன் விரும்புறதே இல்லைங்க. தேவன் விரும்புறதே இல்லை. அவரை முறுமுறுக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது. சோதனை வந்துச்சா எல்லாமே நன்மைக்கு தான். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் சாத்தானுக்கு நோக்கம் என்ன? நம்மை முறுமுறுக்க வைக்கணும், தேவனை விட்டு விலக பண்ண வைக்கணுங்கிற ஒரே இன்டென்ஷன், ஒரே நோக்கத்தில் தான் அவன் சோதனையை கொண்டு வர்றான். ஆனா அனுமதிச்சது யாரு? தேவன். நாளைக்கு சமாரியாவில் இந்த மாதிரி விற்க போகுதுன்றான். அப்படின்னா முந்தின நாள் வரைக்கும் பிள்ளைய சமைச்சு சாப்பிட்ற ஒரு ஸ்டேஜ், அடுத்த நாள் மாறப்போகுதுன்னு இவங்களுக்கு தெரியாது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் வரும். சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும் போக்கை உண்டாக்குவார். எந்த ஸ்டேஜ் வரைக்கும் சோதிக்க முடியுமோ அது வரைக்கும் தாங்க நம்மளை சோதிப்பாரு. அதுக்கு மேல நம்ம சோதிக்கிறதுக்கு இடமே கொடுக்க மாட்டாருங்க. கவனமா கேட்டுங்க. இப்போ இஸ்ரவேல் தேசத்து தலைநகர் சமாரியா, அங்கதான் சுத்திட்டாங்க. அடுத்த நாள் ஃப்ரீயா போறோங்கிறது இவனுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அருமையான சௌரியே நல்லா கவனிச்சுங்க. விடுதலை அடுத்த நாளா இருக்கலாம். அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ணிட்டாரு, ஏன் இப்படி செஞ்சுட்டாரு, என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டாரு, ஒரு நாள் முறுமுறுக்காத. என் தேவன் அனுமதிக்கிற எல்லாமே நன்மைக்காவே. தேவன் அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைக்காவே. இப்போ யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம். சோதிக்கப்படுகிற எவனோ நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன் ஆண்டவர் என்ன இப்படி சோதிக்கிறார்? சொல்லவே கூடாதுங்க. நமக்கு சோதனை வந்தது உண்மைதான், சோதனை வந்தது உண்மைதான். ஆனா ஏன் இப்படி சோதிக்கிறார்?
அப்படின்னு தேவனை சொல்ல முடியாது. அப்படி உங்களுக்கு நஷ்டத்தையோ கஷ்டத்தையோ வியாதியையோ பிரச்சனையோ உண்டாக்குறான்னா அது சாத்தான். சாத்தான் தான் சோதிக்கிறான். ஆனா அவருடைய பெர்மிஷன் இல்லாம சோதிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சோதிக்கிறான்னு சொல்லக்கூடாது. ஏன் ஆண்டவர் என்ன இந்த மாதிரிலாம் சோதிக்கிறார்? அவர் பொல்லாங்கி நான் சோதிக்கப்படுவதில்லை அல்லங்க. அவருக்கு நன்மை தான் வருமே தவிர தீமையே வராது. அப்ப பொல்லாங்கினால் சோதிக்கிறது யாரு? சாத்தாங்க. சாத்தான் நமக்கு வியாதியை கொண்டு வருது சாத்தான், பிரச்சனை கொண்டு வருது சாத்தான், குடும்பத்தில் வேதனையை கொண்டு வருது சாத்தான். ஏன் கடவுள் எனக்கு இப்படிலாம் செய்யறாருன்னு சொல்லாதீங்க. ஒருத்தர் வாய் தரன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஏன் இப்படி ஆண்டவர் செஞ்சுட்டார், ஏன் இப்படி பண்ணிட்டார், என்ன ஏன் இப்படி சோதிக்கிறார், எவனோ நல்லா இருக்கும் சொல்லாத. தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கிறவன் சாத்தான். அவனை விட்டுட்டுமே, அவனை விட்டுட்டோம். ஆண்டவர் சோதிக்கிறாரு சோதிக்கிறாரு சோதிக்கிறார். ஆண்டவர் சோதிக்கவே மாட்டாருங்க. வேதம் என்ன எதுக்காக அவன் அந்த மாதிரி சோதனையை கொண்டு வரான்? எதுக்காக கர்த்தர் அனுமதிக்கிறார்? ஏன் அவன் அந்த சோதனை கொண்டு வரான்? வேதம் என்ன சொல்லுது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13வது வசனம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இது ஒரு குரூப். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட மக்கள் கொஞ்ச காலம் வாழ்வாங்க. அப்புறம் ஆனா என்ன எழுதிருக்கு பாருங்க, கொஞ்ச காலம் விசுவாசித்து கொஞ்ச காலம் மாத்திரம் சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அப்போ இதை அனுமதிச்சது தேவன். சோதனையை கொடுக்கிறது சாத்தான். எதுக்கு கொடுக்கிறான்? பின்வாங்கி போறதுக்கு. தேவனை விட்டு பின்வாங்கி போறதுக்கு. சௌரனை நல்ல கவனமா கேட்டுக்கோ. உனக்கு பிரச்சனை வருதுன்னா இந்த பிரச்சனைக்கு மத்தியிலே தேவனை தூஷிக்கவோ, எனக்கு நம்ம பைபிள் வேண்டாம், எனக்கு நம்ம சர்ச் வேண்டாம், எனக்கு ஜெபம் வேண்டாம் அப்படின்னு பின்வாங்கி போகவோ, சாத்தான் இந்த மாதிரி வேலையை செய்யறது தான் பண்றான். இது சாத்தானுடைய குணங்க. தேவன் உங்களை பின்வாங்கி போகணும்னு நினைக்கவே மாட்டார். அவர் கொடுக்கிற சோதனையில் எப்படி தெரியுமா? நீங்க விசுவாசத்துல வல்லவர்களா மாறணுங்கிறதுக்காக தான் அவர் சோதிப்பார். அவர் சோதிப்பார். ஆனால் சாத்தான் நம்மளை பின்வாங்கி போவதற்காக தான் இப்படிலாம் சோதனையில கொண்டு வரான். ஆனா நம்ம யோசிக்கிறது இல்லையிலே. ஏன் ஆண்டவர் இப்படிலாம் சோதிக்கிறார், ஏன் எனக்கு இப்படிலாம் பண்றாரு, யார் யாரெல்லாமோ எப்படி இருக்காங்க, எனக்கு தானே இப்படி அப்படின்னு சொல்லி சோதனையில முறுமுறுக்கிறது என்ன, அடுத்து ஜெபம் பண்ணாம போறது என்ன, அதோட நேரத்தில் பைபிள் படிக்காம போறது என்ன, அப்படி தேவைப்பட்ட சபைக்கும் வர மாட்டாங்க. எதுக்கு? எனக்கு தான் பாருந்தாரு இப்படிலாம் வருது, அவர் தேடி தேடி வர வரதான் எனக்கு கஷ்டம் வருது, நஷ்டம் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் பின்னால போறாங்க. வெரி சாரி. ஏன் பின்வாங்கி போறாங்களா? சோதனைகளே. இப்ப அனுமதிச்சது யாரு? தேவன். தேவன் சோதிக்க இல்லை, ஆனால் அனுமதித்தார். சாத்தான் மூலம் சோதனை வந்துச்சு. அவன் பின்வாங்கி போறதுக்காக தான் சோதிச்சான். என்ன செய்யலாம்? எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும் பாட்டு பாடுவோமே. பிசாசின் சோதன் பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் சொல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் சொல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சாத்தானால் நமக்கு சோதனை எப்படி? நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், வியாதிகள், தொல்லைகள் இவைகளெல்லாம் கொண்டு வந்து சோதிக்கிறவன் சாத்தான். ஆனால் தேவனுடைய பெர்மிஷன் பேர்ல
மற்றபடி தேவன் பெர்மிஷன் இல்லாம நம்ம வர முடியாது. சாத்தான் சோதிக்கிறான்னு சொல்ல மாட்டோம். யாராவது நீங்க சாத்தான் இப்படி குடஞ்சு எடுக்கிறான் சோதிக்கிறான்னு யாராவது சொன்ன, ஆண்டவர் ஏன் எனக்கு சோதிக்கிறார் இப்படி, ஆண்டவர் ஏங்க இப்படி சோதிக்கிறார்? எங்க அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கப்படுகிற எவன் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இப்போ பவுல் சொல்றாரு, வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். தெசலோனிக்கே சபையிலே உபத்திரம் வருகிறது, அந்த சபையாருக்குள்ளே உபத்திரம் வருகிறது. ஆனா அந்த உபத்திரவத்தினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு, அப்படின்னு அந்த உபத்திரவத்தை ஏன் கொடுத்தா சாத்தான், இவங்க அசைஞ்சு தேவனை விட்டு விலகணும் அப்படிங்கறதான் சாத்தானுடைய ஏன். ஆனால் பவுல் என்ன சொல்றாரு, இந்த உபத்திரவங்களினால ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், அப்படின்னா திடனற்று போயிருவீங்க, அதனால் திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், அப்படின்னா உங்க விசுவாசத்தை விட்டு விலகிடுவீங்க, அதனால அந்த விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நான் ஊழியக்காரனை அனுப்பிச்சிருக்கேன். அப்ப இந்த சாத்தானுடைய எய்ம் என்ன, நமக்கு உபத்திரவங்களை கொடுத்து வேதனைகளை கொடுத்து தேவன் மேல இருந்த திடமான காரியத்திலிருந்து விலகிறதுக்கோ விசுவாசத்தை விட்டு விலகிறதுக்கோ அவன் பண்ற வேலை சொல்லிட்டு இப்ப அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. என்ன, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இந்த உபத்திரவங்களை சகிக்கணும். இந்த உபத்திரம் யார் கொடுத்தது? சாத்தான். யாருடைய பெர்மிஷன் பேர்ல வருது? தேவனுடைய பெர்மிஷன் பேர்ல. இப்ப நம்ம இந்த உபத்திரவத்துல என்ன செய்யணும்? சகிக்கணும். உடனே ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி முறுமுறுக்கவோ தேவனுடைய காரியங்களே குறையவோ கூடாது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. நமக்கு உபத்திரவம் வருமென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு? நாங்க உங்ககிட்ட இருக்கும் போதே சொன்னோம்ல உபத்திரவம் எல்லாம் வரும், உங்களுக்கு உபத்திரவம் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு போனோம்ல, அப்படிதான் வந்திருக்குது. அப்படியானா ஊழியக்காரனுக்கு தெரியுது சாத்தானுடைய வேலை நம்ம வேலையை கெடுத்துருவான். நம்ம இந்த சபையில விசுவாசத்துக்குள்ள ஜனங்களை கொண்டு வரணும்னு சொல்லி வேலை செய்யறோம், ஆனா இந்த வேலையை கெடுத்துருவான். ஆகையினால தான் நாங்க முன்கூட்டியே சொன்னோம் உங்களுக்கு உபத்திரம் வரும்னு சொன்னோம். அப்படியே உங்களுக்கு வந்துச்சு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த வசனம். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டோ வென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். ஓ, இந்த தீமோத்தேயு ஏன் அனுப்புனேன் தெரியுமா? நீங்க இந்த உபத்திரவத்துல என்ன மாதிரி இருக்க போறீங்களோ தெரியாம நாங்க பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக. அப்படின்னா என்ன? நாங்க உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி சபைக்குள்ள சேர்த்து வச்சிருக்கோம். இந்த வேலை வீணா போயிடக்கூடாது. இதை விட்டுட்டு நீங்க விலையை போயிடக்கூடாது. ஏன் விலையை போயிடக்கூடாது? இந்த சோதனைக்காரன் ஒருத்தர் இருக்கானே, அவன் உங்களை சோதனைக்கு உட்படுத்திடுவான். இன்னும் எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க அதுல விசுவாசத்தில் நிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு பார்த்து திடப்படுத்துறதுக்கு தான் தீமோத்தேயு அனுப்புறேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்ப இந்த பிரச்சனைகள் வேதனைகள் வாழ்க்கையில வரும்போதோ குடும்பத்தில் வரும்போதோ இல்ல சரீரத்தில் வரும்போதோ அநேக நேரங்கள் அந்த உபத்திரவத்தை தாங்க முடியாம என்ன பண்ணிடுவோம்னா விசுவாசத்தை விட்டு விலகிடுவோம். இது சாத்தான் பண்ற வேலை. ஆனா வேதம் சொல்லுது தாங்கத்தக்கதான் அனுமதிப்பார், அதுக்கு மேல அனுமதிக்கவே மாட்டாருங்க. ஒரு லிமிட் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ஆக போகுது. அதுக்குள்ள மடமடன்னு சொல்லி என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு எனக்கு இப்படி செஞ்சுட்டாரு. ஏங்க அவரை ஏன் நீங்க சொல்றீங்க? அவரை சொல்றதுக்கு உங்களுக்கு நிறையிட்ட அவர் செய்யலையே, அனுபவிச்சது அவரு. இவன் தான் செஞ்சான். இவனை யாராவது கடிந்து கொள்றான்? பிசாசு போ
எனக்கு பிரச்சனை உண்டு பண்ணுற பொல்லாத ஆவியே போ போ அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்கிறதெல்லாம் அவரை. ஆகவே இந்த உலகத்தில் நீங்களோ நானோ சோதிக்கப்படும்போது சோதனைக்காரன். தீமை நான் சோதிக்கிறவர் அல்ல தேவன். அப்போ தீமையினால சோதிக்கிறது யாரு? சாத்தான். சாத்தான். ஆனா பெர்மிஷன் கொடுப்பாரா? தேவன் பெர்மிஷன் கொடுப்பார். இதுல எப்படிதான் இருக்கீங்கன்னு பாக்குற கொடுப்பாரு. ஆனா கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ தேவன் சோதிக்கிறது எப்படி? இதுவரைக்கும் சாத்தான் எப்படி நம்ம சோதிக்கிறான்? நம்மளை பலவீனப்படுத்துறதுக்கோ வியாதியை கொடுத்து நம்மளை தேவனை விட்டு விலக பண்றதுக்கு அவன் சோதிக்கிறான். தேவன் சோதிக்கிறத பாருங்களேன். வாசிங்க, உபாகமம் 8வது அதிகாரம் 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இப்போ தேவனுடைய சோதனை பாருங்க. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்துகிறார். தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. இப்ப இந்த சிறுமை வந்தது எதுக்கு? வசனத்தின்படி வாழ்வோமா மாட்டோமா என்பதற்காக சிறுமைப்படுத்தி சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவு நாம் வனாந்திரத்தில் நடத்தினார். அப்ப எதுக்காக சோதிச்சார் சொல்லுங்க பாப்போம். நீ வசனத்தின்படி வாழ்வாயா வாழ மாட்டியா? அடுத்தது உன் இருதயத்தில் என்னதான் வருது எண்ணம்? வாழணும்னு நினைக்கிறியா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியா? உன் இருதயத்தில் உள்ளதை நீயே தெரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனை வந்த உடனே உன் இருதயத்தில் உள்ளதை நீயே தெரிஞ்சுக்கணும். உன்னை சிறுமைப்படுத்துறார். அப்ப இந்த சூழ்நிலையில என் மனசுல என்ன எண்ணம் வருது அப்படிங்கறத நீ பார்த்துக்கிறது தான். நீ உன் இருதயத்தில் உள்ளதா உனக்கு நீ அறிந்துக்கிறது தான். பல வருஷங்களுக்கு முன்னால அப்பெல்லாம் இங்கே ஃபோன் லேண்ட்லைன் தான் இருக்கும், மொபைல் கிடையாது. அப்படிப்பட்ட வருஷங்கள். ஒரு நாள் இரவில் அப்போ குடிசை முன்னால் ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும், பெரிய கேட் இருக்கும். பெரிய கேட்னா தகர கேட்டு இருக்கும். அந்த காம்பவுண்ட் வால்குள்ளே ஒரு லைட் எரியும். வீடு இந்த பக்கம் இருக்கும். எங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ராத்திரி 9:30 மணி இருக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் ஜனங்கள் பிஸியாக இருக்க மாட்டாங்க. 9:30 மணி இருக்கும். ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு 10 வீடு தாண்டி பழைய ரேஷன் கடை இருக்குது, அதுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள சந்தில் ஒரு வீட்டில் போய் ஒரு மேட்ரை சொல்லிடுங்கன்னு சொல்லி அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. கரண்ட் வேறு இல்லை. நானும் போகிறேன். அந்த ஜங்ஷனில் ஒருத்தர் நின்று ஒரு குடிகாரன், டேய் யாரா நீ? இன்னமும் அங்கேருந்து வந்து பேசுகிற, நீ சிஎம் சபை பாஸ்தானா? டேய் நல்லா குடிகாரிச்சிட்டு, டேய் என்னடா பார்க்குற? என்னடா நீ எங்கேருந்தோ வந்து இங்கே வந்து நடத்திட்டு அச்சா அச்சான்னு ரொம்ப கண்ணாமன்னு பேசுகிறான். ஆண்டவருடைய கிருபையினால இந்த தெருவில் யாரும் என்ன எழுத்து கேட்டதில்லை, ஒரு நாளும் பேசுனதில்லை. அப்படி பேசுகிறான். அவனுக்கு எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் அப்படி கண்ணாமன்னு பேசிட்டான். அப்படி பேசும்போது நான் திரும்ப என்னடா பார்க்குற என்ன அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறான். எனக்கு என்னடா நம்மளை இது வரைக்கும் ஒருத்தன் கூட பேசுனது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். போயிட்டு அங்கே சொல்லிட்டு எவ்வளோ நேரம் நிற்கிறது, இவன் எங்கே நிற்பானோ நிற்க மாட்டானோ தெரியல, எவ்வளோ நேரம் அங்கே நிற்கிறது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன். சரி வந்துட்டேன். வந்தா நிற்கிறான். திரும்பவும் கத்துறான். அப்போது இந்த இவங்க மருமகன் முத்துடைய மச்சான் திடீர்னு அந்த பக்கம் வந்தார். வந்துட்டு, டேய் ஏன்டா அவரை கத்துற? ஏன்டா அவரை சத்தம் போடுற? நீ பாஸ்டர்னு மதிப்பு கொடுக்க வேண்டியலடா, அவர் வயசுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. யோ நான் உனக்கு திட்டினேனா அப்படின்றான். அவன் திட்டுனா அவ்வளோ தூரம் திட்டி விட்டு இப்போ நான் திட்டினேன், சியோன் சபை பாஸ்டர் நான் திட்டினேன் உன்னைய அப்படின்றான். உடனே டேய் போயிடுறா போடா பாஸ்டர், நீங்கள் போங்க பாஸ்டர், நீங்கள் போங்கன்னு அனுப்பிச்சாச்சு. இப்போ எனக்கு நிம்மதி இல்லை. இப்போ அந்த காம்பவுண்டுக்குள்ளே உலாவுறேன், நிம்மதியே போயிடுச்சு. இந்த மாதிரி அசிங்கமாக கேட்டானே, இப்படிலாம் பேசிட்டானேன்னு சொல்லி
எனக்கு ஒன்றுமே ஓடலை. அப்போது ஒரு தேக்கு மரம் உண்டு, அது பக்கத்தில் ஒரு சின்ன தொட்டி மாதிரி உண்டு. அதில் அவங்க மருமகன் நின்றுட்டு சொல்கிறாரு, அவன் ஒய்ஃப் வருது, எந்தம்மா அவன் புருஷனை கூட்டு போ, பாஸ்டர் திட்டுறான், அவர் மட்டும் உனக்கோ உன் புருஷனுக்கோ உன் பிள்ளைக்கோ வர மாதிரி ஜெபம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்க, ஒருத்தன் கூட இருக்க மாட்டேங்குது. ஆனால் அப்படி ஜெபம் பண்ண மாட்டார், அப்படி ஜெபம் பண்ண மாட்டார். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு தான் ஜெபம் பண்ணுவார். அப்படின்னு சொன்னோடனே நேரம் அந்த லேடியை அவனை பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டார். ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை. அந்த அந்த சத்தம் கேட்குது, அந்த சௌரம் சொல்லி கொடுத்தது கேட்குது, எனக்கு நிம்மதியே இல்லை. சே, இது மாதிரி அவமானப்பட்டமே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு இருந்தது. சரி பைபிளையாக படிக்கலாம், பைபிளை படித்தான், இதே வசனம் வருதுங்க. நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், சோதித்தேன். ஏன் தெரியுமா? உன் இருதயத்தில் நீ எப்படி இருக்கன்னு பார்க்கத்தான். உன் இருதயத்தில் நீ எப்படி இருக்கன்னு பார்க்கத்தான். என்னை எவ்வளவெல்லாம் காரி உமிழ்ந்தாங்க, கன்னத்தில் அரைஞ்சாங்க, முள்முடி சூட்டி மேலே கோலால் அரைஞ்சாங்க. நான் எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டேன். ஆனாலும் நான் உங்களை மன்னிச்சிட்டேனே. எதுக்கு உன்னை சிறுமைப்படுத்தணும் தெரியுமா? நீ உன் இருதயத்தில் ஆளு பெரிய ஆள் நினைக்கிறியோ அப்படின்னு பார்க்கத்தான் சிறுமைப்படுத்தினேன்னு. எனக்கு ஆச்சரியம், அட்டா என் இயேசு என்னை இப்படி நினச்சி சிறுமைப்படுத்திருக்காருன்னு சொல்லி, ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்கப்பா, அந்த சவர் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, அந்த சவரனை மன்னிச்சிருங்க, வேணாம்ப்பா, நான் பெரிய ஆள் இல்லை, நான் சாதாரண ஆள், என்னை மன்னிச்சிங்க. உங்களையே இவ்வளவு தூரம் சிரமப்படுத்தி வேதனைப்படுத்தினாங்க, நீங்கள் மன்னிச்சது போல நானும் மன்னிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் மோட்டர் பைக்கை சுத்தம் பண்ண போகிறேன். திடீர்னு அந்த கேட்டுக்கு வேலை சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இவன் வந்து நிற்கிறான். ஐயோ, மறுபடியும் இவன் வந்து நிற்கிறானேன்னு பயமாக போச்சு. என்னடா இவன் வந்து நிற்கிறானேன்னு சொல்லி பயந்து வந்தான். பாஸ்டர் என்னை மன்னிச்சிங்க பாஸ்டர், ராத்திரி குடிவெறியிலே தெரியாமல் என்னென்னமோ பேசிட்டேன் பாஸ்டர், என்னை மன்னிச்சிங்க பாஸ்டர். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அவன் மேலே கையை போட்டு, சரிப்பா தெரியாமல் பேசிட்டேன், பரவாயில்ல விடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்க்கல. இப்போ போனால், பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா விசாரிப்பான், நல்லா விசாரிப்பான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏன் சிறுமைப்படுத்தினாரு? உங்களை 4 பேருக்கு மத்தியில் உங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்கல்ல, ஏன் அந்த மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்க? உங்களை ஏன் நீங்கள் அந்த இடத்துல ஏன் சிரமப்பட்டீங்க? அவங்க மேலே கோவம் வருது இல்லை? நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கத்தாங்க, உங்கள் இருதயத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கத்தான். ஆனால் நம்ம என்ன நினைச்சோம், நம்ம பெரிய ஆளு, நம்மளை எப்படி பேசிட்டாங்களே, நம்மளை எப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை எப்படி நடத்திட்டாங்களேன்னு சொல்லி நம்மளை குறித்து ஒரு பெரிய எண்ணம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சோதிச்சு உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறிஞ்சிக்கிறதுக்கு, நீ எப்படிப்பட்டவன்னு நீ அறிஞ்சிக்கிறதுக்கு தான் உனக்கு சிறுமை. போ அருமையானே, தேவன் சோதிக்கிற சோதனையில நம்ம இன்னும் என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறக்கா கர்த்தர் அனுமதிப்பார். ஓகே, ஒன்று. ரெண்டாவதாக என்னவா வாசிங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21, 22, 23 1 வாசிங்க. யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். யோசுவா இருக்கிற வரைக்கும் துரத்தினது யார் தான்? தேவன் தான் துரத்தினார், யோசுவா வச்சு துரத்தினார். ஆனா இப்போ ஒரு கூட்டத்தை துரத்தி விட்டான். யோசுவாவோ மரிச்சாச்சு. அவன் மரிச்ச பிறகு அவன் பின் வைத்து போன ஜாதிகள் இருக்கிறாங்க. ஆனால் அதை உங்களுக்கு முன்னால் துரத்த மாட்டேன், உங்களுக்கு முன்னால் நான் துரத்த மாட்டேன். ஏன்னு பாருங்க, அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். ஏன் அந்த ஜனங்களை விரட்ட மாட்டேன்ட்டாரு? அவங்கள வச்சு நீ வசனத்தின்படி வாழ்றியா இல்லையா அப்படின்னு பார்க்கத்தான் அவங்கள துரத்தல. எங்க ஆண்டவர் நினைச்சிருந்தா நமக்கு சத்துருவை இல்லாமக்கிடலாங்க. ஆனா ஏன் அனுமதிக்கிறாரு? அவங்கள வச்சு நம்ம எப்படி இருக்கோன்னு பார்க்கத்தான் அனுமதிக்கிறாரு.
சாராயமே இல்லாத ஊர்ல சாராயம் குடிக்காம இருக்குது ஈஸி. சாராயம் ஆறா ஓடுற ஊர்ல சாராயம் குடிக்காம இருக்கான அவன் தான் கெட்டிக்காரன். அப்படியே யாரும் நம்மள ஒண்ணுமே சொல்லல, ஒண்ணுமே பேசல. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஃப்ரீயா தான் இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, அவங்கள விட்டு வச்சது எதுக்கு தெரியுமா? நீ தேவனுடைய வசனங்களை கை கொண்டு நடப்பாயா இல்லையா? இவங்களால பிரச்சனை வரும் உனக்கு. ஆனா இவங்க பிரச்சனை கொண்டு வந்த உடனே இந்த பிரச்சனையில தேவனை விட்டு விலக போறியா இல்ல தேவனுக்கா வாழ போறியான்னு பார்க்கத்தான் இவங்களை வச்சிருக்கேன். போ, இவங்களை வச்சிருக்கேன். அருமையானே, உங்களுக்கு பிரச்சனை மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, நீங்க உங்களை மாதிரி கெட்டிக்காரங்க யாருமே கிடையாது. போங்க, உங்களை மாதிரி கெட்டிக்காரங்க யாருமே கிடையாது. நமக்கு பிரச்சனை வரும்போது தானே நம்ம கெட்டிக்காரங்க இல்லையான்னு தெரியுது. அப்ப ஏன் தேவன் அனுமதிக்கிறாரு? அதை அனுமதிச்சதே நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கத்தான். அதை ஏன் விட்டு வச்சாரு உங்களை? நீங்க இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கீங்க? அதுக்கு நான் நினைச்சிருந்தா அத்தனை பேரையும் அழிச்சிருப்பேனே. இல்லப்பா, ஒன்னு அவங்க மத்தியில நீ எப்படி வாழ போறன்னு பார்க்கத்தான் அவங்களெல்லாம் விட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பேசல, உங்களுக்கு ரொம்ப தீமை செய்யல. ஏன் தீமை செய்ய வச்சேன், ஏன் பேச வச்சேன் தெரியுமா? இவங்களுக்கு மத்தியில் நீ எப்படி இருக்கன்னு பார்க்கத்தான். இதுக்குதான் வச்சேன்றார். நமக்கு நிறைய எதிரிகள் உண்டுங்க. இப்ப கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்கள வச்சது எதுக்கு தெரியுமா? நம்ம எப்படி இவங்களுக்கு மத்தியில் வாழ்றோம் அப்படின்னு பார்க்கத்தான். ஓகே, அடுத்த வசனம் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வாசனம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவோ. ஓஹோ, என்ன சொல்றாரு? கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்கு. எப்படி இந்த ஜனங்களை ஏன் விட்டு வச்சாருன்னு வச்சுங்க. இந்த கானான் தேசத்தில் நடந்துச்சு பாத்தீங்களா யுத்தம். அதுல யுத்தத்துக்கே போகாத சின்ன பையங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க வளர்ந்துட்டாங்க. இப்ப வளர்ந்த பிறகு இவங்க அனைவரையும் சோதிக்கிறதுக்கு தான் அவங்கள விட்டு வச்சேன். வளர்ந்துட்டாங்க. இப்போ யுத்தத்துல இவங்க போய் ஜெயிக்கணும். அவங்கள போய் ஜெயிக்கணும். அதுக்கு தான் அவங்கள விட்டு வச்சேன்றார். ஆனா இப்போ அந்த கானான் தேசத்தில் நடந்த போது இவங்களுக்கு அந்த யுத்தத்துல போகவே இல்லை, சின்ன பிள்ளைகள். ஆனா இப்ப அவங்களெல்லாம் விட்டு வச்சேன். இவங்க எப்படிதான் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கத்தான் சொல்லி போட்டு, இஸ்ரவேல் புத்திரனின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்கு வைப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால். ஓஹோ, என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் புத்திரனின் சந்ததியார் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதவர்களும் அவைகளை அறியும்படி பழக்கு வைப்பதற்காக கர்த்தர் விட்டு வச்சாராம். அப்போ நான் இப்படி வரேன். இப்போ ஆண்டவர் நினைச்சிருந்தா நம்ம கிட்ட இருந்து எல்லா பாவமே இல்லாம ஆக்கிருக்கலாமா? பாவமே. ஆனா சில முக்கியமான பாவங்கள்லாம் தூக்கிட்டாரு. சில சின்ன சின்ன பாவம், பொறாமை, கோபம், சண்டை, பிரிவினை, கசப்பு, இதெல்லாம் விட்டு வச்சிருக்காது. எதுக்கு? ஆண்டவர் நினைச்சிருந்தா அப்பவே அழிச்சுட்டு போயிருக்கலாமாங்க. ஏன் இதெல்லாம் வச்சு விட்டுருக்காரு? அவங்கள பற்றி கசப்பான எண்ணம், அவங்கள பார்த்தோன்னா பொறாமை எண்ணம், தேவையான நேரத்தில் போய் சொல்ற எண்ணம், இதெல்லாம் ஏன் விட்டு வச்சாரு? இப்போ எங்க நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு, இதுல நாம யுத்தம் பண்ணி இந்த இது காரியத்துல அவங்க மேல கோவம் வருதா? கோவரோட போ, போட அவங்க எனக்கு சௌரி போ, கோவம் வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துல சாத்தானோட யுத்தம் பண்ணி நம்ம ஜெயிச்சு வாழ்வதற்கு தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் விட்டு வச்சிருக்காரு. ஆனா நமக்கு இதெல்லாம் இல்லாம இருந்துச்சா நல்லா இருக்குமே. கர்த்தர் எப்போ என் பாவத்தெல்லாம் பெரிய மன்னிச்சவர், இதெல்லாம் பாவமே இல்லாதபடி என்ன வச்சிருக்கலாமே. ஏங்க வச்சாரு? இந்த பாவமான உலகத்துல ஏன் வச்சாரு தெரியுமா? நீங்க பாவத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணி ஜெயிக்கத்தான். யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு தான் அதை அனுமதிச்சாரு. இல்லாட்டி உங்களை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்தவர் பாவமே இல்லாம பண்ணிருக்கலாமே. ஆகவே கர்த்தர் அனுமதிக்கிறார். எதுக்கு விட்டு வச்சார் இந்த பாவத்தெல்லாம்? நம்ம சின்ன சின்ன பாவத்தெல்லாம் நாம் யுத்தம் பண்ணி ஜெயிக்க, நாம் சத்துருவை எழுத்து நின்று ஜெயிக்க, அதுக்கு தான் விட்டு வச்சாரு. இந்த பொறாமை, போடா பேச அப்படின்னு சொல்லி அவனுக்கு விரோதமாய் நாம எழுத்து நின்று அவனை ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரிலாம் காரியங்களை விட்டு வச்சிருக்காரு. ஆனா நம்ம என்ன நினைப்போம்? ஏன் தான் இந்த மாதிரி
அப்படின்னு சொல்லி இந்த பாவமான காரியங்களை சிந்திப்போம். நோ பிரதர், நோ சிஸ்டர், கட்டாயம் இந்த மாதிரி காரியங்களை அனுமதிச்சது கர்த்தர். எனக்கு தெரியுமா, நம்ம ஜெயிக்கிறதுக்குங்க இந்த மாதிரி பாவங்களெல்லாம். ஆனால் பெரிய பெரிய பாவத்தெல்லாம் ஜெயிச்சிட்டோம், அது ஆண்டவரே பண்ணிட்டார். இப்போ சின்ன சின்ன காரியங்களாக இருக்குது. தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகள் குழி நரிகள் இருக்குன்னு பார்த்தீங்களா, அது மாதிரி கோபம், பொறாமை, பெருமை, பொய், இதெல்லாம் ஏன் விட்டு வச்சாரு? அதுலேருந்து மொத்தமாக நம்ம தூக்கிருக்கலாமே. இல்லைங்க, இதில் நம்ம ஜெயிக்கிறோமா இல்லைன்னு பார்க்க. நம்ம ஜெயிக்கிறோமா இல்லை அதன்படி வாழ்ந்துறோமான்னு பார்க்கத்தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஓகே, ரைட். இது தேவன் அனுமதிக்கிற சோதனை. ரைட், வாசிங்க. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை சோதிக்கிறார். என்ன மாதிரி சோதனை? மோசேட்டே சொல்றாரு, மோசே, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிப்பேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை மட்டும் ஒவ்வொரு நாளும் சேர்த்துங்க. அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ, நான் சொன்ன கட்டளைப்படி நடப்பாங்களோ மாட்டாங்களோ சோதிக்கிறேன்றார். இதில் என்ன சோதனை இருக்கு? ஒவ்வொரு நாளும் போயும் நீங்கள் சேர்த்துங்கன்றாரு. இதில் என்ன நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறாரு. எப்படி? அதாவது நான் சொல்லிட்டேன்ல, ஒவ்வொரு நாளைக்குரியதான் சேர்த்துக்கணும். அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் பெய்யும். என்னது? மன்னா. நீங்க அடுத்த நாளுக்கு சேர்க்காதீங்க. இப்ப நீங்க கீழ்ப்படுவீங்களா இல்லையான்னு பார்க்கத்தான் உங்களுக்கு இப்படி சொல்லித்தரேன். நீங்க நான் சொல்றபடி செய்வீங்களா மாட்டீங்களான்னு பார்க்கத்தான் உங்களுக்கு ஒரே நாள் மட்டும் சேர்த்துங்கன்றேன். ஆனா சிலர் என்ன பண்ணிட்டாங்க, நாளைக்கு மன்னா பெய்யாம போயிட்டா அப்படின்னு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சொன்னாரு, நீங்க கீழ்ப்படுவீங்களா மாட்டீங்களான்னு பார்க்கத்தாங்க உங்களுக்கு டெஸ்ட்டு. ஆனா இவனுக்கு சேர்த்தானுங்க பாருங்க, இன்னைக்கு பெய்து சாப்பிடலாம், நாளைக்குரியதையும் சேர்த்தாங்க பாருங்க, புழுத்து போச்சு. போங்க, அவனுக்கு சேர்த்தது புழுத்து போச்சு. இப்ப நீங்க பிரமாணத்தின்படி நடக்க மாட்டேன்ட்டீங்களே, இதுக்கு தான் உங்களுக்கு டெஸ்ட் வச்சேன். நீங்க நடப்பீங்களா மாட்டீங்களான்னு பார்க்கத்தான் டெஸ்ட். அருமையானவர்களே, தேவன் நமக்கு ஒரு வசனம் சொன்னாருன்னா அப்படியே வாழ்றது பார்க்கணும். நம்ம மனசாட்சிப்படி இப்படி அப்படின்னு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அதில் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுவோம். ஆனால் எதுக்கு அந்த டெஸ்ட் வைக்கிறாரு? நம்ம பாஸ் ஆகிறதுக்கு தான் அந்த டெஸ்ட். ஆகையினால தேவன் நமக்கு இப்படி கொண்டு வர்ற காரியத்தில் நம்ம ஜெயங்கொள்றவங்களா வேண்டாம்னா, ஆண்டது வேணான்ட்டாரா? வேணாம். அவங்களுக்கு ஒரு நாள் தான் சேர்க்கணும்னாரா? நான் ஒரு நாள் தான் சேர்ப்பேன், 2ஆம் நாள் சேர்க்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு நிற்கிறாங்க பாருங்க. அது மாதிரி ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னார்னா அப்படியே ஆமாண்டவரே நான் இந்த வசனப்படி வாழ்வேன் அப்படி போகணும். அதை விட்டு நம்ம மனசாட்சிப்படி அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. வசனத்தின்படி வாழ்றீங்களா இல்லையான்னு பார்க்கத்தான் டெஸ்ட். இப்போ இந்த 6வது நாள் மட்டும் என்ன சொன்னாரு? 2 மடங்கு சேர்த்துங்கன்ட்டாரு. தினம் ஒரு உங்களுக்கு வேண்டியதை சேர்த்துங்க அப்படின்னாரு. 6வது நாள் மட்டும் 2 மடங்கு சேர்த்துங்க. ஏன்? 7வது நாள்ல அது வராது, அது ஓய்வு நாள், அது வராது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எதுக்கு இப்படிலாம் சொன்னாரு? கீழ்ப்படிவாங்களா மாட்டாங்களான்னு பார்க்கத்தான். ஆனாலும் ஒரு சிலர் என்ன பண்ணாங்களா, அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அதை காணவில்லை. இவங்க கீழ்ப்படியலையே. அப்போ தேவன் நமக்கு ஒரு வசனம் சொல்லி இப்படி வாழுங்கப்பான்னா அப்படியே வாழ பார்க்கணும், அப்படியே வாழ பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என் பிரமாணத்தை எந்த மட்டும் கை கொள்ளாம போவாங்க. நான் தானே சொன்னேன் இப்படி வாழுங்க, இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி. ஆனா நீங்க உங்க மனசாட்சி இப்படி செய்றீங்களேன்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுவார். வேணாம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படி செய்வோம். ஓகே, இப்போ மன்னாவனால சோதிச்சாரு. 3வதாக ஆபிரகாமை சோதிக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதிச்சார் நமக்கு தெரியும். இப்ப இஸ்மவேலை அனுப்ப சொல்லிட்டாரு, அனுப்பிச்சாச்சு. இப்ப இருக்கிறது ஈசாக்கு மட்டும்தான். ஈசாக்க மோரியா தேசத்துக்கு கூட்டு போ,
அங்க ஒரு மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாயிடு அப்படின்னு ஒன்று கட்ட கட்ட எல்லாத்தையும் அடிக்கிட்டு போயிட்டான். இப்போ சோதிக்கிறாரு, சோதித்தார்னா இருக்கு. தேவன் தீமை நான் சோதிக்க மாட்டார், அவனை சாகடிக்க சொல்றாரு, ஆனால் செய்ய மாட்டார். இப்போ மேலே போயாச்சு, கட்டை வச்சாச்சு, அடிக்காச்சு, இவனை தூக்கி மேலே வச்சாச்சு, வெட்ட போறான். 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். எங்க கத்தி எடுத்துட்டான், தன்னுடைய சொந்த மகனை வெட்ட போறான். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டாரு. இது அடியன்னு சொன்னா என்ன நடக்கும் பாருங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிறவன் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்ப சோதனை எதுக்கு? எனக்கு பயப்படுறானா இல்லையான்னு பார்க்க. ஒண்ணு, எனக்கு பயப்பட்டு செய்யறானா, வாழ்றானா, இல்ல அவன் இஷ்டத்துக்கு இருக்க போறானான்னு பார்க்கத்தான். அதனால தான் டெஸ்ட் பண்ணேன். ஆபிரகாமை சோதித்தார். ஏன் விருப்பப்படி அவன் வாழ போறானா, எனக்கு பயந்து செயல்பட போறானா, இல்ல அவன் மனசாட்சிப்படி செய்ய போறானான்னு பார்க்கத்தான் நான் டெஸ்ட் பண்ணேன். இப்ப சொல்றாரு, இல்ல எனக்கு நீ பயப்படணும் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு பயப்படணும் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். உன் டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்ட சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தர வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால். அப்போ கீழ்ப்படிவானா மாட்டானான்னு பார்க்கத்தாங்க அவனுக்கு டெஸ்ட். தான் பிள்ளையா, பெரிய மேட்டருங்கிறது. இன்னைக்கு சின்ன சின்ன வசனங்கள்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சிருவோம். ஆனா முக்கியமான பெரிய மேட்டர் ஆச்சுன்னா இது எப்படிப்பா அப்படின்னு நினைப்போம். இல்ல, பிள்ளையே வெட்டு அப்படின்னு சொன்னா அவன் வெட்டுறதுக்கு தயார். என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால் இந்த சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் உனக்குள்ள. அதே நேரத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். முந்தின வசனம் சொல்லும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். எதுனாலங்க? இந்த சோதனையில அவன் ஜெயிச்சான். இந்த சோதனையில அவன் ஜெயிச்சான். கர்த்தர் கொடுத்த சோதனையில ஜெயிச்சான். அந்த ஜெயிச்ச உடனே கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பேன்றாரு. இந்த சொல்லு கீழ்ப்படிந்தபடினால நான் உன்னை எல்லாவற்றிலும் மேன்மையாக வைப்பேன்றாரு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவன் நமக்கு சொல்லுகிற அந்த வசனங்களுக்கு செவி சாய்த்து அவருடைய கற்பனை கீழ்ப்படியும் போது நம்ம என்ன பண்ணுவார்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் தந்தாரு? கீழ்ப்படியணும்னு தந்தாரு. கீழ்ப்படியுமா மாட்டோமான்னு நம்ம கையில தானே இருக்கு. நம்ம கீழ்ப்படிஞ்சா நமக்கு ஆசீர்வாதம், ஆசீர்வதிப்பார், கரெக்டாக ஆசீர்வதிப்பார். அப்போ அதுக்குத்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் நமக்கு டெஸ்ட் வைக்கிறார். ஓகே, ரைட். இப்போ முடிவுக்கு வருவோம். வசனம் சொல்லுது, யோவான் 1:12 வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நீங்களும் நானும் சாத்தான் கொண்டு வருகிற சோதனையை சகிக்கணும். தேவன் அனுமதிச்சு சாத்தான் கொண்டு வரானே, அந்த சோதனை சகிக்கணும். நிறைய சோதனைகள் வரத்தாங்க செய்யும். யோபு சகிக்கத்தான் செய்யும். அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு ரெட்டத்தினை ஆசீர்வாதம் கொடுத்தாரா? ரெட்டத்தினை ஆசீர்வாதம் கொடுத்தார். அவனை போல நீதிமான் ஒருத்தரும் இல்லை என்றார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சகிச்சான். ஸோ சோதனை சகிக்கிறவங்களா இருக்கணும். ரைட். ரெண்டாவதாக வேதம் என்ன சொல்றது பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்போ சோதனைகள் ஒண்ணு தேவன் அனுமதி கொடுத்து சாத்தான் கொண்டு வர சோதனை, ரெண்டு தேவனே தர சோதனை. இந்த சோதனை உள்ளாகும்படிக்கு என்ன பண்ணணுமா? விழித்திருந்து ஜெபம். அப்போ எந்த மனுஷன் அதிகமா ஜெபம் பண்றானோ அவன் இந்த சோதனையில மாட்ட மாட்டான், சோதனைக்குள்ள சிக்க மாட்டான்.
யார் அதிகமா ஜெபம் பண்றாங்களோ அவங்க சோதனையில சிக்க மாட்டாங்க. நிறைய பேர் சோதனையில சிக்கிறது காரணமே என்ன தெரியுமா? ஜெபமே கிடையாது, ஜெபமே கிடையாது. அதனால சோதனையில மாட்டிக்குவாங்க. எனக்கு கடவுளையா இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு. முதல்ல சோதனை சகிக்கணும், ரெண்டாவது சோதனைக்கு உட்படாம. சோதனை வராதுன்னு சொல்லல, அதுல சோதனை வரும், அதுல உட்படாம இருக்கணும்னா நீங்க அதிகமா நானும் நீங்களும் ஜெபம் பண்ணணும். ரெண்டு. மூணாவதாக வேதம் சொல்லுது, யாரு சோதனையில் மாட்டுவான், யாரு மாட்டுவாங்கன்னு பாருங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9ஆம் வசனம். ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். யாரு விழுகிறது? ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையில விழுவாங்க. போங்க. அப்போ இந்த சோதனைகள்ல யார் விழுவாங்க அப்படின்னா, எவனுக்கு துட்டுக்கு மேல ஆசை, எவன் ஐஸ்வர்யன் ஆகணும்னு ஆசைப்படுறானோ, வேதம் என்ன, ஐஸ்வர்யவான் சோதனையில மாட்டுவான்னு சொல்லல, ஐஸ்வர்யவான் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணில மாட்டுவாங்க. எங்க நமக்கு ஐஸ்வர்யம் தவறு இல்லைங்க, ஐஸ்வர்யம் ஆகணும்னு சொல்லி அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி வந்தால் கட்டாயம் சோதனையில சிக்குவாங்க. ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வச்சார். தேவன் நமக்கு சுயாதீனம் கொடுத்துருக்காருங்க, ரட்சித்து சுயாதீனம் கொடுத்துருக்காரு. பாவம் செய்யறதோ பாவம் செய்யாம இருக்கிறதோ நம்ம கையில தான் இருக்கு. ஏன் ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வச்சார்? ஒருத்தன் புட் நோட் எழுதியிருக்கான், இவன் தான் இதை சாப்பிடுவான்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் வச்சார் அவரு அப்படின்னு. ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் எந்த தேவனுடைய பிள்ளையும் அடிமையாக்குறது இல்லை. அவர் சுயாதீனம் கொடுத்துருக்காரு. இப்பவும் நமக்கு சுயாதீனம் கொடுத்துருக்காரு, நம்மளை அடிமையாக்கவே இல்லை. செய்யறது செய்யாது நம்ம கையில தான் இருக்கு. ஆனா சொல்றாரு, இந்த பழத்தை புசித்தா சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. மேட்டரை சொல்லிட்டாரு. இப்ப புசிக்கிறது புசிக்காம இருக்குது அவங்க இதுதான். இதுக்கு தாங்க வச்சாரு. இந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் பண்றானா இல்லையான்னு பார்க்கத்தான் வச்சாரு. உங்களுக்கு எனக்கு சோதனை ஏன் வருதுன்னா, அந்த சோதனையில நம்ம பாஸ் பண்றோமா இல்லையான்னு பார்க்கத்தான். நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? ஃப்ரீடம் கொடுத்துட்டாருங்க, சுயாதீனம் கொடுத்துட்டாரு. அந்த சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிருந்து தப்பு பண்ணிடக்கூடாது. என்ன சோதனை வந்தாலும் சரி, அந்த சோதனையில நம்ம ஜெயிக்கிறவங்களா இருக்கணுமே தவிர, நான் இந்த சோதனை நான் எவ்வளவு நாளா போராடி பார்த்தேன், முடியல, அதனால செஞ்சுட்டு போயிட்டேன். அது என்ன, அதுக்கு இவ்வளவு நாளும் போராடி இருக்க முடியல, அப்பவே செஞ்சு போயிடலாம்ல. நான் எவ்வளவோ நாளா குடிக்கக்கூடாது நான் ரொம்ப தொல்லை கொடுத்தான், குடிக்கக்கூடாது இருந்தேன். ஆனா கடைசியில் குடிக்க வச்சுட்டாங்களே, அதை முதல்ல செஞ்சுட்டு போ. ஏன் கடைசியில் குடிச்ச? அந்த சோதனையில் விழுந்துட்டியே இல்லை. தாவீது அழகா சொல்லுவான். வாசிங்க சங்கீதம் 139 23 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். எனக்கு டெஸ்ட் வைங்க, என்னை சோதிச்சு பாருங்க. அதுல நான் எப்படி சிந்திச்சு செயல்படுறேங்கிறத என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்ன சொல்றான்? என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்க ஆண்டவரே, டெஸ்ட் பண்ணி பாருங்க. யோசேப்புக்கு ஒரு டெஸ்ட், போத்திபாரின் மனைவி வீட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் எப்படி இருக்கேன்னு நீங்க தான் பார்க்கணும். எனக்கு வேணா டெஸ்ட் வச்சுங்க. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். என்ன சொல்லிட்டான்? வேண்டாம் ஆண்டவரே, நீங்க என்னை சோதிக்கும் போது உங்களுக்கு வேதனை உண்டாக்குற எந்த வழியிலும் நாம் இருந்துடக்கூடாது. வேண்டாம் ஆண்டவரே, உங்களை வேதனைப்படுத்துற காரியத்தை நான் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. நித்தியமான உம்முடைய வழியில நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ராத்திரி வேளையில ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்க போறோம். ஆண்டவரே, என்னை சோதிச்சு பாருங்க. ஆண்கள் விஷயத்திலேயோ பெண்கள் விஷயத்திலேயோ பண விஷயத்திலேயோ ஆண்டவரே, பல விதமான காரியங்களிலோ எந்த விஷயத்துல வேணாலும் என்னை சோதிச்சு பார்த்துங்க. வேதனை உண்டாக்குற வழி என்ன இடத்துல உண்டோன்னு பாருங்க. வேண்டாம் ஆண்டவரே,
எனக்கு அப்படி உங்களை வேதனைப்படுத்தி நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை வேதனைப்படுத்தி நான் சந்தோஷமாக இருக்க விரும்பலை. என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை சோதிச்சு பாருங்க, என்னை சோதிச்சு பாருங்க. ஆண்டவரே, உங்களை வேதனைப்படுத்துகிற எந்த காரியம் எனக்கு வேண்டாம், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தானே, அதே போல் ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, நீதிமானை சோதித்து அறிகிறார். நீதிமான் தான், அவன் அப்படியே விட்டுறலாம். அந்த சோதனையில எப்படி இருக்கான்னு பார்க்கத்தான் அனுமதிக்கிறார். ஒன்று, சாத்தான் மூலம் சோதனை வருது. 2, தேவனையே சோதிக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேண்டாம்ப்பா, உங்களுக்கு வேதனை உண்டாக்குற எந்த வழியோ அந்த வழியில நான் எந்த விதத்தில் நடந்துடக்கூடாது. நித்திய வழியிலே என்னை நடத்திருங்கப்பா. சோதனையை, சாத்தான் கொண்டு வருகிற சோதனையை நான் சகிக்கிறவனாயிருக்கட்டும். எனக்கு கிருபைதாங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு தன்னிடத்தில் அன்புகளுக்கு ஜீவக்கிடத்தை பெறுவான்னு சொன்னாரே. ஆண்டவரே, சாத்தானால் எத்தனை சோதனைகள் என் குடும்பத்திலேயா இருக்கட்டும், என் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயா இருக்கட்டும், சரீரத்திலேயா இருக்கட்டும், எத்தனை சோதனை வந்தாலும் நான் ஆண்டவரே அதை சகித்து தேவனை நான் மேற்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. என் தேவனாய் கர்த்தருடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல நீங்க வசனத்துபடி நான் வாழ்வனோ மாட்டோனோ என்று அறியும்படிக்கு என்னை நீங்க சோதிக்கிறீங்க. அந்த சோதனையில நானும் ஆண்டவரை வசனத்துபடியே வாழ்ந்து ஜெயங்கொள்கிறவனாய் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த சோதனையிலே நான் வெற்றி அடையத்தக்கதாய் என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன். தாவீது சொன்னது போல, ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ, என்னை சோதித்து பாருங்க ஆண்டவரே, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க சோதிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வேதனை வந்துடக்கூடாது, அப்படி என் வாழ்க்கையில நான் நடந்துடக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நித்தியமான அந்த வழியில என்னை நடத்துங்கப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோம். நிச்சயமாய் தேவன் நமக்கு உதவி செய்வார். இப்படி சகோதரர் ஜாஷுவா ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேளை அப்பா நம்முடைய வேத பாட வகுப்புகளை அழைத்து வந்து கர்த்தர் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நீதிமானை சோதித்து அறிகிற தேவனா இருக்கிறபடியால் ஆண்டவரே, உடைய வார்த்தை நீர் எங்களோடு பேசினபடியால் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆண்டவரே அனுமதியோடு ஆண்டவரே, சாத்தான் எங்களை சோதிக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகாத படிக்கு, பின்வாங்காத படிக்கு அப்பா ஆண்டவரே, சோதனையை சகித்து ஆண்டவரை உமக்களை நிலைத்து நிற்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சோதனை நாங்கள் பின்வாங்காத படிக்கு, முறுமுறுக்காத படிக்கு, விசுவாசத்தை நிலைத்து நிற்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஓ, நன்றி 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 நன்றி. எங்களுக்கு ஆண்டவரே அப்பா, இன்னும் ஆண்டவர் மேன்மை உண்டாக்கத்தக்கதாக தேவன் நீர் எங்களை ஆண்டவரை சோதிக்கும் போதும் ஆண்டவரே, நாங்கள் அதை சகிக்க ஆண்டவரை ஜெபம் பண்ணி ஆண்டவரை விழித்திருக்க ஆண்டவரை நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு அப்பா உமக்களை நிலைத்திருக்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக பரிசுத்தவான்களை சாட்சியங்களை ஆண்டவரே இந்த வேத பாட வகுப்புல கேட்டோம் அப்பா. நாங்களும் ஆண்டவரே பலவிதமான சோதனை வரும்போது நிலைத்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பண விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்தில அப்ப எங்களுக்கு சோதனை வரும்போது ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை விலகாத படிக்க ஆண்டவரே, உமக்குள்ளே நிலைத்து நிற்க, விசுவாசத்தை நிலைத்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை சோதித்து பார்த்து ஆண்டவரே, ஒருவேளை வேதனை உண்டாக்குகிற வழி எங்களிடத்தில் இருக்கும் என்றால் கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு தயவாய் கிருபை கொடுத்தப்பா, நித்திய வழியிலே நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ராஜா. சோதனை சகித்து ஆண்டவரே உத்தமன் என்று விளங்கின பின்பு அப்பா உம்மிடத்திலே ஜீவ கிடத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஜீவ கிடத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.